வணக்கம். லோக்சபா தேர்தலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் என தகவல் பரவி வரும் நிலையில் இது தொடர்பாக அவரே விளக்கமளித்துள்ளார். தற்போது அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். லோக்சபா தேர்தல் இன்னும் சில வாரங்களில் நடக்கும் நிலையில் இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் என தகவல் பரவி வருகிறது. இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நாம் அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த லோக்சபா தேர்தல் குறித்த அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. மக்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். மக்கள் 3வது முறையாக தொடர்ந்து பிரதமராக மோடி அவர்களே வர வேண்டும் என்றே நினைக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நமது தமிழகத்தில் சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெறும் என்பதில் சந்தேகமே இல்லை. தமிழகத்தில் பாஜகவிற்கு சிறப்பான வெற்றியை கொடுக்க இங்குள்ள மக்கள் தயாராக உள்ளனர். 85 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய முதியவர்கள் அவர்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கலாம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளனர். மேலும் 40% மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு குறைவான நாட்கள் இருக்கிறது. எனவே வரும் நாட்கள் மிக கடுமையாக உழைக்க வேண்டும். பொதுமக்களை சந்தித்து நம்முடைய மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி வாக்கு கேட்க வேண்டும். நம்முடைய மாநிலத்தில் இந்த முறை நேர்மையாக தேர்தல் நடக்கும் என அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் லோக்சபா தேர்தலுடன் விலவங்கோடு இடைத்தேர்தலும் நடக்கும் நிலையில் அங்கே பாஜக போட்டியிடுமா என்ற கேள்விக்கு, விலவங்கோடு தொகுதியில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வருகிறது. மிக விரைவில் இது குறித்த அறிவிப்பை வெளியிடுவோம். மேலும் இந்த லோக்சபா தேர்தலில் நான் போட்டியிடுகிறேனா என்பது இன்னும் 3 நாட்களில் தெரிய வரும். தேர்தல் களத்தில் சவாலாக எதையும் பார்க்கவில்லை. களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆளும் கட்சி இங்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் என்று கனவு காண்கிறது. தேர்தலுக்கான கால அவகாசம் மிக குறைவாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பாஜக நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என அண்ணாமலை அவர்கள் கூறினார். மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. எப்படியும் அண்ணாமலை போட்டியிட்டால் கோவை தொகுதியை தான் குறிவைப்பார் என முன்கூட்டியே அறிந்த திமுக கோவை தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சியிடமிருந்து திமுகவை பெற்றுக்கொண்டது. எனவே அண்ணாமலையை வீழ்த்த பெரும் புள்ளியை திமுக களமிறக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.